வணக்கங்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தங்களோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பெயர்ச்சி. ஸோ ஒவ்வொரு மாதம் நடக்கும் இல்லையா? ஸோ ஒரு சூரிய பெயர்ச்சிக்கும் நம்ம என்ன மாதிரி வழிபாடு பண்ணுங்கிறத சொல்லியிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கார். ஸோ 2ல் உள்ள சனி வந்து கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் இடக்கூடமாக பேசிடும். ஸோ அதனால் வந்து பேசுறது கொஞ்சம் கவனம். ஏன்னா 2ல் சனி இருக்கும், வாக்கு கொஞ்சம் இடக்கூடமாக பேச ஆரம்பிப்போம். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்தணும். இவ்வளோ தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும். வியாபாரத்தில் நல்ல புதிய யுத்திகள், புதிய விஷயங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இவ்வளோ நிறைய இருக்குது. வியாபார ரீதியான விஷயங்களும் சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கடன் அமைவதற்கான கடன் படுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது வீடு விற்பனை, ஏதாச்சும் வீடு விற்பனை ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிறப்பாக நடக்கிறதுக்கான இடம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி வண்டி வாகனம் கொஞ்சம் செலவு வைக்கும். தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி புதன் சிறப்பாக 5ல் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான இடம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கொடுத்துருவாருங்க. ஸோ வீடு, வண்டி, வாகனங்கள்லாம் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சந்திரன் தசாபதி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 7ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கொடுத்துருவார். ஸோ நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு 8ஆம் அதிபதியான புதன் வந்து சில நேரங்களில் வந்து குழந்தைகளோட நடவடிக்கையில் சின்னதாக மன வருத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களால் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் 7ல் இருக்கும்போது வியாபாரத்துக்கு பெரிய லாபம், பெரிய வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரத்துக்கு கொஞ்சம் வந்து அரசியல் சம்மந்தமான விஷயங்கள், கொஞ்சம் லீட் பண்ணுற மாதிரி விஷயங்கள், கொஞ்சம் டாக்ஸேஷன் சம்மந்தமான விஷயங்கள் கட்டுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படும். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணம் போகிறதுக்கான இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கொஞ்சம் வந்து ஆன்மீக சுற்றுலாக்கான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. கோயில் குளம் போகலான்ற ஒரு எண்ணங்கள்லாம் நிறைய வரும். நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியான சனி வந்து 2ல் இருக்கும்போது குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயம் நிறைய கொடுங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபுக்தி பலன்கள். ஸோ இப்போ பார்க்க போது தசாபுக்தி பலன்கள். கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்தரம் நடக்கிறவங்க சூரியன் ஒரு 7ஆம் அதிபதி 4ல் இருக்கும், ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும்னா மொச்சை பயிர்கள். ஸோ ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து மொச்சை பயிர் வாங்கி தானம் கொடுக்கலாம். இல்லைனா வந்து யாராச்சும் திருமணம் ஆகாத பெண்ணுக்கு வந்து ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறது, யாராச்சும் அம்மா மூலியமாகவோ ஒய்ஃப் மூலியமாக ஒரு துணிமணி தானம் பண்ணுறது வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன், நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கும்ப லக்னம் சந்திர தசாபுக்தி அந்த அன்னதானங்கள் நிறைய பண்ணுறது, யாருக்காச்சும் அரிசி வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி மற்றும் 3ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 7ல் இருக்கும்போது வியாபாரத்தில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. ஸோ நிறைய வியாபாரத்தை சேஞ்சஸ் பண்ணி ஒரு பெரிய வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வாங்கி கொடுக்கலாம். யாருக்காச்சும் கஷ்டப்படுறவங்களுக்கு அரிசி வாங்கி கொடுக்குறது, இல்லைனா செவ்வாய்க்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இது எல்லாமே செவ்வாய்க்கிழமையில் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபுக்தி அந்தரங்கள். ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கார். ஸோ கொஞ்சம் பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுவீங்க. குழந்தைகள் விஷயங்கள் வந்து ரொம்ப பெருசாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சின்னதாக ஒரு டென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கும்ப லக்னமாக ராகு தசாபுக்தி அந்தரம் நடக்குதுன்னா ஸோ என்ன பரிகாரம்னும் போது நீங்கள் வந்து கோதுமை, அதாவது சனிக்கிழமைகளில் வந்து கோதுமை தானம் பண்ணுறது, இல்லை ஒரு சப்பாத்தி வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் வந்து சிறப்பான பலன். அதே மாதிரி வந்து சூரிய காயத்ரி படிக்கலாம், இல்லை ஆதித்ய ஹிருதயம் படிக்கலாம், வந்து சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு குரு தசாபுக்தி அந்தரம் குரு வந்து பார்த்திங்கன்னா 2 11ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது நல்ல ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளாக வந்து ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைகள் மேற்படிப்பு போகிறதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.
இதுக்கான பரிகாரம் யாருக்கெல்லாம் வந்து கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ, ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொச்சைப்பயிர்களை வந்து வியாழக்கிழமைகள் வந்து தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது வந்து தானம் கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு வந்து அம்மா மூலியமாக மனைவி மூலியமாக ஒரு ஆடை தானம் செய்கிறது வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2இல் இருக்கார். ஸோ பேச்சு கொஞ்சம் கவனமாக பேச நல்லது. குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்களை நிறைய பண்ணும். குழந்தைகளுக்காகவும் வந்து நிறைய ஏர்ன் பண்ணுங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ எல்லாமே சிறப்பு தான். ஸோ யாருக்கெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களாம் வந்து அன்னதானங்கள் பண்ணுறது, அதாவது சனிக்கிழமைகள் வந்து அன்னதானம் பண்ணுறது, இல்லை அரிசி வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவோம் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் போது கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ புதன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவோம், உங்களுக்கு வந்து 5 8ஆம் அதிபதி 5லேயே ஆட்சியாக இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். திடீர்னு ஒரு பெரிய லெவலில் வந்து குழந்தைகள் முன்னேறுவதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படும். சில நேரங்களில் அதுவே வந்து ஒரு டென்ஷனாகவும் இருக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதி சின்னதாக ஒரு டென்ஷனும் வராதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எள்ளுருண்டை, ஸோ புதன்கிழமைகளில் வந்து யாருக்காச்சும் எள்ளுருண்டை வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து ஊனமுற்றவர்களுக்கு ஆடை எடுத்து கொடுக்குறது, இல்லை ரொம்ப வயதானவர்களுக்கெல்லாம் வந்து எதாவது ஆடை எடுத்து கொடுக்குறதும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ கேது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்னும்போது, கேது வந்து உங்களுக்கு 7ல் இருக்காருங்க. ஸோ 7ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிகளை சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸோ முன் கோபங்களோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ, கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க பச்சை பயிர் தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ அது வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து அந்த பச்சை பயிர் தானம் பண்ணி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் யாருக்காச்சும் குட்டி குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள்லாம் நோட் புக் வாங்கி கொடுக்குறது, இல்லைனா சீருடைக்கான காசு கொடுக்குறது, யூனிஃபார்முக்கு காசு கொடுக்குறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அதே மாதிரி கும்ப லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி வந்திருக்கும். சுக்கிரன் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 9ஆம் அதிபதி 3ல் இருக்கும். வீடு விற்பனை சம்மந்தமான விஷயம் சிறப்பாக நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. வண்டி வாகனம் வந்து சின்னதாக ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அதனால கொஞ்சம் செலவாகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய கொடுக்கும். யாருக்கெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ, ஸோ அவங்களாம் வந்து யாருக்காவது கஷ்டப்படுறவங்களோ அரிசி வாங்கி கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமைகளில். அதேமாதிரி வெள்ளிக்கிழமை வந்து யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்கும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ஒரு பிரார்த்தனை அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய பயிற்சி. ஸோ சூரியனுடைய பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாகி வரும். ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இப்போ வந்து ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சியாகும். ஸோ அந்த மாதிரி பயிற்சியாகும் காலகட்டங்களில் ஒரு புண்ணிய காலம்னு ஒன்று வருதுங்க. ஸோ அந்த புண்ணிய காலத்தில் வந்து என்னென்ன ப்ரேயர்ஸ் பண்ணலாம், என்னென்ன பிரார்த்தனை வைக்கலாம், எப்படி வழிபாடு பண்ணுங்கிற முறையை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ராசி கட்டங்களில் வந்து சரம், ஸ்திரம், உபயம்னு ஒரு 3 கட்டம் வருங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா மேஷ ராசிக்காரர் வந்து மேஷம், கடகம், துலாம், மகரம். ஸோ இந்த 4 ராசிகளில் சூரியன் வருகிற ஒரு காலகட்டம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இந்த 4 ராசிகளில் வந்து சூரியன் இப்போ மீனத்துலேருந்து மேஷத்துக்கு வரான்னு வச்சுமே. ஸோ அப்போது என்ன வழிபாடு பண்ணணும், இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலான்னா பஞ்சாங்கத்துக்கு போங்க. அந்த தமிழ் மாதம் இப்போ ஆணி மாதம் போது ஆணி மாதத்துலேயே வந்து முதல்லே இருக்கும். முதல்ல இருக்கும், அது முதல் மாதத்தில் லாஸ்ட்டில் இருக்கும். அப்போ போட்டிருப்பாங்க. ஸோ இந்த புண்ணிய காலங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அந்த என்ன புண்ணிய காலம் என்ன டைமுங்கிறத போட்டிருப்பாங்க. அந்த வழிபாடு அப்போ பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கும், கடகராசிக்காரர்களுக்கும், துலாம் ராசிக்காரர்களுக்கும், மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த 4 ராசியில் வந்து சூரியன் பிரவேசிக்கிற அந்த காலகட்டத்தில் என்ன வழிபாடு. ஸோ அதை வந்து சங்கராந்தி புண்ணிய காலம்னு சொல்லுவோம். ஸோ சங்கராந்தி புண்ணிய காலம்ங்கிறது வந்து ஒரு மாதத்துல அந்த சூரியன் பயிற்சி ஆகிற ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும். ஸோ அப்படி அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து சரராசின்னு சொல்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அந்த ஒரு ஐயப்பன் வழிபாடு வந்து ஐயப்பன் கோயிலில் அந்த இப்போ உதாரணம் சொன்னால் ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும். நீங்கள் அந்த பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது அந்த டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும். சிறப்பான பலன்கள். நீங்கள் வந்து குலதெய்வ தோஷங்களை நீக்க வல்லது. உங்கள் குலத்தில் வந்து நிறைய பாவங்கள் பண்ணியிருந்தாலும் ஸோ அதெல்லாம் கிளியர் ஆகி ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். ஸோ அதனால் இந்த ராசியில் மேஷம், கடகம், துலாம், மகரம், ஸோ இந்த 4 ராசியில் சூரியன் பிரவேசிக்கிற அந்த காலகட்டத்தில் வருகிற சங்கராந்தி புண்ணிய காலங்களில் வந்து இந்த வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ஸ்திர ராசிகள்னு சொல்லுவோம். ஸ்திர ராசிகள் வந்து சூரியன் பிரவேசிக்கிற காலங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி,
ரிஷபராசி வரும், சிம்ம ராசி வரும், விருச்சிக ராசி வரும், கும்பராசி வரும். இந்த 4 ராசிகள் வந்து ஸ்திர ராசி. ஸோ இப்போ அந்த ராசிக்கு சூரியன் பிரவேசிக்கிற காலம் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம். ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புண்ணிய காலம். யாராச்சும் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேங்க, என்னால் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க, எனக்கு பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள், அதாவது நீங்கள் பஞ்சாங்கத்தை அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு இருக்கும், அந்த டைம் இருக்கும். ஸோ அந்த 1 hour நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்க. 10லேருந்து 11 வச்சுப்போமே, அந்த 10லேருந்து 11 அந்த பெருமாள் கோயிலில் போயிட்டு 27 முறை அந்த பெருமாளை வந்து சுற்றுறது வந்து சூப்பராக ஒர்க் ஆகுங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மென்மை அடையும், பணம் செல்வம் குழிக்க இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை விடவே விடாதீங்க, ரொம்ப சிறப்பான பலன்கள் எல்லோருக்குமே விட. இது வந்து ப்ரூவ்டு சயின்ஸ், ஓகேங்களா? ஸோ இது கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து உபயராசிகள். ஸோ உபயராசிகள்னும் போது மிதுன ராசி, அதுக்கப்புறம் கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசி. ஸோ இது 4 ராசியில் வந்து சூரியன் நுழைகிற அந்த காலகட்டம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஷடசிதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம். ஸோ ஷடசிதி புண்ணிய காலத்தில் வந்து நம்ம என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது ஈஸ்வரன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப 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 சிறப்பு. ஸோ இந்த இப்போ பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போது சூரியன் வந்து ஷடசிதி புண்ணிய காலத்தில் தான் பிரவேசிக்கிறார். ஸோ அந்த காலத்தில் வந்து நம்ம என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது சித்தர்கள் வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ சித்தர்களை வழிபாடு பண்ணணும், சித்தர் சமாதிகளுக்கு போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக. இல்லைன்னா பழைய சிவன் கோயில்கள், ஸோ ஏதாச்சும் பழமையான சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து வில்வம் போட்டு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்கள். இது வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே நாளைக்கு தெரியல, ஒரு கிளாரிட்டியே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுங்க. ஸோ இதை புண்ணிய காலத்தை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வழிபட்டு வாங்க, ரொம்ப சிறப்பான வாழ்க்கையெல்லாம் இருக்கும். ஸோ மற்றபடி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.